அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பராத் இரவு என்றால் என்ன? ஷாபான் மாதம் பிறை 15ஆம் நாள் இரவன்றுக்கு தான் பராத் இரவு அப்படின்னு சொல்கிறோம். பராத் அப்படின்னா என்னன்னா, பராத் என்றால் விடுதலை என்று பொருள். யாருக்கு விடுதலை? அந்த புனிதமான நாளில் அல்லாஹாலா நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்குறானா. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருப்பாங்க, ஆயிஷாவே உனக்கு பராத் இரவை பற்றி தெரியுமா அப்படின்னு. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த இரவை பற்றி எனக்கு தெரியாது நாயகமே அப்படின்னு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த இரவில் தான், அந்த நாளில் தான் இந்த வருடத்திற்கான பிறக்க இருக்க போகின்ற குழந்தைகள் பற்றியும் இந்த வருடத்தில் இறக்க இருக்கின்ற மனிதர்களை பற்றிய விவரங்கள் எழுதப்படுற நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நாளில் உலகத்தில் உள்ள மனிதர்கள் செய்கின்ற அமல்கள் உயர்த்தப்படுகின்ற நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பராத் இரவுக்கு மொத்தம் 3 வகையான பெயர்கள் உண்டு. முதலாவது லைலத்துல் முபாரக்கா, இரண்டாவது லைலத்துர் ரஹ்மா, மூன்றாவது லைலத்துல் பராத். லைலத்துல் முபாரக்கா அப்படின்னா இது பரக்கத் செய்யப்பட்ட இரவு. லைலத்துர் ரஹ்மா அப்படின்னா இது ரஹமத் செய்யப்பட்ட இரவு. ரஹமத் என்றால் அருள், அல்லாஹ் அருள் செய்யப்பட்ட இரவு இது. மூன்றாவது லைலத்துல் பராத் அப்படின்னா நரகவாசிகள் விடுதலை செய்யப்பட்ட இரவு. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளை நம்ம நெருங்கிட்டோம். இதில் நம்ம அதிகப்படியான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தரணும். இன்னும் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்ற சிறப்பான நாளை நம்ம அடைஞ்சிட்டோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ரமலான் மாதம் நெருங்கிறதுக்கு. அந்த நாட்களில் நம்ம அதிகப்படியான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.